பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. சந்திரசாபஹர பெருமாள் அப்படின்னு சொல்லுவாளாம். இந்த சந்திரசாபஹர பெருமாள் வந்து இங்கே இருக்கிறவர் வந்து ஒரு விலை மதிப்பற்ற சங்கு அது வச்சுருக்காராம், அவரோட கையில் வச்சுருக்காராம். அதனால்தான் தலச்சங்கானம் அப்படின்னு ஆச்சு அப்படின்பாங்க. அது இன்னொரு இதுவும் என்ன சொல்லுவான்னா, இந்த பூம்புகார் இருந்து இல்லையா, இங்கே தான் அந்த சங்கெல்லாம் வந்து கடலில் வந்து ஒதுங்குமா. சங்கெல்லாம் கடலில் ஒதுங்கிறதுனால இந்த சங்கெல்லாம் அந்த வியாபாரம் பண்ணுற ஊராக நிறைய வியாபாரிகள் வந்து இந்த சங்கை வாங்கி விற்று அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாளாம். அதுக்கு அந்த சங்குக்கான அந்த தலையாய க்ஷேத்திரமாக வந்து இந்த இடம் இருந்துதான். அதனால தான் தலைச்சங்கு அப்படிங்கிற அந்த பேர் வந்து தலைச்சங்க நான்மதியம் அப்படிங்கிற பேர். மதிங்கிறது சந்திரன், நான்கிறது நாள்தோறும், நாள்தோறும் இது போல் சந்திரன் இருக்கா இல்லையா, அதனால் தலைச்சங்க நான்மதியம் அப்படிங்கிற பேர் அப்படி வந்தது. தலைச்சங்காடுங்கிறதும் இந்த சங்கு இங்கே வித்துன்னு இருக்கா. தலையாய ஊர் இது. இது காட்டு பிரதேசமாக இருந்தது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது திருவெண்காடுன்னு ஒன்று இருக்குது பக்கத்தில். திருவெண்காடு இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர். இந்த பிரதேசமெல்லாம் திருவெண்காடுக்கு பக்கத்தில் இருந்ததுனால இதுவும் தலைச்சங்காடு அப்படிங்கிற பேர். தலையாய சங்கு விற்கிற இடம் அது அப்படியே தலைச்சங்காடு அப்படிங்கிற பேரோடு இது வந்துடுது. இந்த இடம் வந்து இங்கே மூலவர் தான் சொன்ன மாதிரி நான்மதிய பெருமாள் அப்படின்பா. கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் அவருக்கு. தாயார் பேர் தலைச்சங்க நாச்சியார். உற்சவர் பேர் வெண்சுடர் பெருமாள், வெண்சுடர் பெருமாள் அப்படின்பா. தாயார் வந்து செங்கமலவல்லி அப்படின்பா உற்சவருக்கு. விமானம் வந்து சந்திர விமானம், ஏன்னா சந்திரனோட இது இல்லையா, சந்திர விமானம். தீர்த்தமும் சந்திர புஷ்கரணி. சந்திரன் இங்கே வந்து தீர்த்தமாடி அவருக்கு சாபம் தீர்த்தனால சந்திர புஷ்கரணின்னு காட்சி கண்டவா மெயினாக சந்திரன் அங்கே. இந்த இடத்துல வந்து இந்த எம்பெருமானோட பேரும் ரொம்ப அழகாக இருக்குது. என்னென்னா அவரோட முகத்தையே வந்து சந்திரனுக்கு ஒப்பா வந்து நிறைய ஆழ்வார்கள்லாம் சொல்லுவாள். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எம்பெருமானோட திருமுகமும் ஒளியும் நில ஒளியும் இது போல் ஒன்றா இருக்குங்கிறது ஆழ்வார் வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் பாடியிருக்கா. ஆண்டாள் எடுத்துன்னா கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னு ஒரு இடத்துல பாடுறா. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படின்னு ஒரு இடத்துல பாடுறா ஆண்டாள். அதுக்கப்புறம் நம்மாழ்வார் பார்த்தீங்கன்னா நேமியும் சங்கும் இருகை கொண்டு பன்னெடும் சூழ்சுடர் ஞாயிற்றோடு பால மதியேந்தி ஒரு கோல நீல நன்னெடும் குன்றம் வருவதொப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சந்திரனுக்கு ஒப்பிடுறார். பெரியாழ்வார் ஒரு இடத்துல திருநீர் சந்திர மண்டலம் போல செங்கன்மால் கேசவன் அப்படின்னு ஒரு இடத்துல இவரை சந்திரனுக்கு ஒப்பிட்டப்படுறார். திருமங்கை ஆழ்வாரும் பார்த்தீங்கன்னா சலம் பொதியுடன் பில் தமிழ் உளவி பேய்வாய் சந்திரன் வெங்கதிரஞ்ச மலர்ந்திழ தனுவி மணிவண்ண உருவில் மால குருடோத்தமன் என்றும் வாடிலா முருவல் என்றும் திங்களப்பு வானரிகானாகி திசை முகனார் தங்களப்பன் அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கை ஆழ்வாரும் இது போல் பாடியிருக்கார். இங்கே வந்து இவரை பற்றி பாசுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாசுரம் தான் திருமங்கை ஆழ்வார் தான் பாடியிருக்கார். ஒன்று வந்து பெரிய திருமொழியில் பாடியிருக்கார், அது வந்து 8ஆம் பத்தில் 9ஆம் திருமொழியில் பாடியிருக்கார், 9ஆம் திருமொழி அது. அதுக்கப்புறம் ஒன்று பெரிய திருமடலில் ஒரு பாட்டு பாடியிருக்கார். இது 2 தான் பாடியிருக்கார் இந்த கோவிலை பற்றி, இந்த ஸ்தலத்தை பற்றி. இந்த இடத்துல வந்து பெருமாளை வந்து கதிர்களுக்கு உவமைப்படுத்தி ஆழ்வார்கள்லாம் கொண்டாடினாலாம். அதனால தான் அந்த பேரையே தனக்கும் அவர் சூட்டிட்டார், பெருமாள் நான்மதிய பெருமாள் அப்படின்ட்டு. சங்க காலத்திலேயே வந்து இந்த சங்கெல்லாம் வித்தா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இங்கே அதனால வந்து தலைச்சங்காடுன்னு வந்தது. இதில் மாடலன் அப்படிங்கிற ஒரு மறையோன் ஒருத்தன் வந்து அகத்திய முனியோட புதிய மலையை வலம் கொண்டு குமரி ஆற்றில் முறைப்படி தீர்த்தமாடி மீண்டும் தன்னோட கிளைஞர்லாம் வாழற அந்த சொந்த ஊரான தலைச்சங்கநாத்துக்கு மீளுகிறார் அப்படின்னு இந்த ஊரை பற்றி சிலப்பதிகாரத்தில் சொல்கிறது. ஸோ சிலப்பதிகாரத்தில் இந்த ஊரை பற்றி அந்த கோட் இருக்குது. இது போல் அதே போல் நிறைய இடத்துல இருக்குது. இந்த ஸ்தலத்தில் வந்து பெருமானோட கையில் உள்ள சங்கு வந்து ரொம்ப பேரழகு வாய்ந்ததான், ரொம்ப பேரழகு வாய்ந்தது. இந்த வெண்சுடர் பெருமாள் இருக்கார் இல்லையா, அதனால தான் வெண்சுடர் பெருமாள் அங்கே இருக்காருங்க. நீலாதேவியோடையும் நிலமகளோடையும் இருக்கார் அவர். 2 தேவியோடு இருக்கா. இங்கே இருக்க செப்பு சிலைகள்லாம் வந்து ரொம்ப கலை நுணுக்கம் வாய்ந்ததாக இருக்குமா. இங்கே இருக்க செப்பு சிலைகள்லாம் காட்டுறதுக்கு ரொம்ப அரியது. வீரபாண்டியனோட அந்த பரம்பரையில் அந்த பரகேசரி வர்மன், 1ஆம் ராஜராஜன், 1ஆம் ராஜேந்திரன், இந்த சோழ மன்னர்கள்லாம் இந்த ஸ்தலத்தோட
ரொம்ப நெருங்கிய தொடர்போடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டில் எல்லாம் நிறையா போட்டிருக்காங்க இந்த ஸ்தலத்தை பற்றி. இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருமங்கை ஆழ்வார் மாத்திரம் இந்த தலையாலிட்ட பாடலெல்லாம் மங்களம் செய்யப்பட்ட தலம். பெரிய திருமடல் அதான் 2874 134வது பாசுரம் அவர் பாடியிருக்கார் பெரிய திருமடலில். பெருமாளை பற்றி கதிர்மதியம்னு ஆண்டாள் பாடியிருக்கார், நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான். ஸோ இதில் வந்து இது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை பற்றி சொன்னேன் இல்லையா, இந்த கோவில் வந்து ரொம்ப நாள் வந்து யாருமே கவனிப்பாரற்று போக முடியாமல் இருந்துதான். போக முடியாமல் சுமார் 40 ஆண்டுகளாக, ஒரு 40 ஆண்டுகளாக யாருமே சொல்ல முடியாதபடி முட்புதர்கள் கள்ளிச்செடியால் மூடப்பட்டு வழிபாடின்றி இந்த ஸ்தலத்திலே இருந்துதான். இது எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு தன்னோட தளர்ந்த வயதில் புனருத்தாரணம் செய்யறதுக்காக முயன்றவர் வந்து வடுக நம்பி. எல்லாருக்கும் வடுக நம்பி பற்றி தெரியும், உடையவரோட ஒரு சிஷ்யர். வடுக நம்பி ஆரம்பித்தார். வடுக நம்பி ஆரம்பித்து அவரோட வயது முதிர்ந்த காலத்தில் அவர் ஆரம்பித்தார். அவரால் முடியல, கொஞ்ச நாள்லேயே அவர் அங்கே போயாச்சு மேலே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் அப்படி ஆன உடனே அவரோட சீடர் சுந்தர ராமானுஜதாசர் அப்படின்னு, சுந்தர ராமானுஜதாசர் வந்து அவர் திருப்பணி செஞ்சு அவர் தான் இன்னைக்கு இந்த கோவில் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு எல்லாரும் போகிறபடி பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து அந்த சுந்தர ராமானுஜதாசருங்கிறவர். அவரோட குடும்பத்தார் தான் இன்றைக்கும் கோவிலுக்கு அருகாமையிலேயே இருந்து குடியிருந்து நிர்வாகத்தையும் நேரில் பார்த்துட்ருக்காளாம். கடைசியாக 1972 ஏதோ குடமுழுக்கு நடைபெற்றது. அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பெரிய இங்கே விசேஷமாக நடக்கலை. இங்கே வந்து முன்னாடி நடந்தது இப்போ ஓகே, அந்த அளவுக்கு நடக்காதது வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம் முன்னாடி நடந்துட்டு இருந்தது 10 நாளைக்கு. புரட்டாசி மாதத்தில் வந்து நவராத்திரி உற்சவம் நடந்துருந்தது. மார்கழி மாதத்தில் உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் நடந்தது. சின்ன சின்ன சன்னதி எல்லாமும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது, கருடாழ்வார் இருக்கார், யோக நரசிம்மர் இருக்கார், தனித்தாயார் சன்னதியும் இருக்குது, இது போல் இருக்குது. அண்டு இந்த இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கழனிக்கு நடுவுலையே, அதாவது சுற்றில வேறு ஒன்றுமே கிடையாது. காடுன்னா காடு மாதிரி இருக்கும். அதனால தான் சொன்னேன், நீங்கள் அந்த பஸ் ரூட் கூட ஒரு 2 ஃபர்லாங் நம்ம நடக்கணும்னு சொன்னது அது ஒரு மாதிரி ஒத்தையடி பாதை மாதிரி போதும். நம்ம காரில் போனால் கூட அந்த ஒத்தடி பாதையில் தான் நம்ம உள்ளே போகணும். அது போல் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த இடம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கோவிலை சுற்றி அங்கே பார்க்கிங் இடம்லாம் இருக்கும், அங்கே அந்த இடம் சுத்தமாக இருக்கும். பட் அந்த இடம் போகிறதுக்கு நம்ம 2 ஃபர்லாங் நம்ம அந்த ஒத்தடி பாதையில் போகணும். அது போல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த பக்கம் போகிறவா வந்து திருவெண்காடு புதன்ஸ்தலம், நிறைய பேர் திருவெண்காடு போவாள். ஸோ திருவெண்காடு புதன்ஸ்தலம் போகும்போது அங்கிருந்து அப்படியே எங்கேயும் போகலாம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சிவன் கோயிலும் இங்கே ஃபேமஸாக ஒன்று சொல்லுவாள். என்னென்னா சங்காரண்யேஸ்வரர் அப்படின்னு. ஒரு சங்காரண்யேஸ்வரர்ன்ற சிவன் கோயில் வந்து இந்த 276 பாடல் பெற்ற ஸ்தலம் சொல்லுவாள் சிவனுக்கு. அந்த சிவனோட 276 ஸ்தலத்தில் அதுவும் ஒன்று. சங்காரண்யேஸ்வரர் கோயிலும் இதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அவ்வளோ நடக்கிற தூரத்தில் இல்லை, பட் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் அந்த பக்கம் போகிற எல்லோரும் கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு பெருமாளோட திவ்ய தம்பதியோட அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுட்டு நான் வேறேன். நமஸ்காரம். எப்பொழுதும் போல வந்து ரொம்ப அருமையாக சொன்னேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பக்கத்திலேயே வந்து சம்பந்தரால் பாடப்பட்ட ஸ்தலம் அது, அந்த அந்த சங்காரண்யேஸ்வரர். அது ஒரே ஒரு இது என்னன்னா, இப்ப நமக்கு வந்து சிவஸ்தலங்கள் பார்க்கும்போது ஒரு பதிகமாவது பாடிந்தாதான் அது வந்து பாடல் பெற்ற ஸ்தலம்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வரும். ஆனா இங்க திவ்ய தேசம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிகம் வேண்டாம், ஒரு பாசுரம் வேண்டாம். இப்போ இது சொன்னேன் இல்லையா, இதுல வந்து அவர் பெரிய திருமொழியில வந்து 8ஆம் திருமொழியில 9வது இதுல கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிக்கமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்க மேல் திசையுள் விண்ணோர் நான்மதியை, அந்த ஒரு வார்த்தை தான் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு பதம் தான் இந்த இதுக்கு, நான்மதியை விரிகின்ற வெஞ்சுடரை அப்படின்னு. இந்த நான்மதிய தலைச்சங்கம்ன்ற இந்த அந்த ஒரு பதம், ஒரு பதிகத்துல ஒரு பாசுரத்துல ஒரு பதம் தான் இந்த திவ்ய தேசத்தை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காரு. அதே மாதிரிதான் பெரிய திருமடலையும் நீங்க சொன்ன மாதிரி பெரிய திருமடல்ல நேரடியா கூட அந்த தேசத்தோட இது வரல. நம்ம வந்து ஆச்சாரியர்களோட வியாக்கியானத்துல இதுல இருந்து தெரிஞ்சுக்க இந்த பதம் வந்து இந்த திவ்ய தேசத்து பெருமாளை குறிக்கிறது அப்படிங்கிறது.
அந்த மாதிரி ஆழ்வார் திருவாயால அந்த திவ்ய தேசத்தினுடைய பதம் பெயர் ஒரு முறை உச்சரித்தால், என் பெயரை சொன்னாய் என் ஊரை சொன்னாய்ன்னு பெருமாள் சொல்லுவார். ஆமா. நமக்கு வந்து பெருமாள் வந்து நம்ம இது பண்ணுவார் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆழ்வார் திருவாக்கால ஒரு தடவை அந்த திவ்ய தேசத்துடைய பெயர் வந்தா கூட அந்த க்ஷேத்திரத்துக்கு திவ்ய தேசம்ங்கிற வந்து ஒரு பெருமை கிடைச்சுடுறது. பெருமாள் அதான் அந்த ஒரே எவ்வளவு சொல்லுங்க. ஒரே ஒரு பாசுரம் தான், அதான் சொன்னேன், நீங்க சொன்னதுதான். கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழம் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்கமேல் திசையுள் வெண்டோர் நான்மதியை விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணாரக் கண்டுகொண்டு கழிக்கின்றதிங்கென்று கொலோ அப்படின்னு பாடினான். அந்த ஒரே பாட்டு தான் இதில் இருக்கு. பெரிய திருமொழியில் இன்னொன்று அந்த இதில் சொன்ன மாதிரி பெரிய திருமடல்ல அதில் ஒரு மாதிரி நில ஒளி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருந்தது. அவ்வளோதான், தவிர டைரக்டாக இந்த தலைச்சங்க நான்மதி வேர்டு இருக்கா, நானும் தேடி தேடி பார்த்தா எங்கேயும் அதில் இல்லை, வரல அதில். அதனால அந்த ஆழ்வார் திருவாக்கால ஒரு முறை உச்சரிச்சால் கூட அந்த அந்த க்ஷேத்திரத்துக்கு திவ்ய தேசம்ங்கிற பெருமையை வந்து பெருமாள் தேடி கொடுத்துறாரு. அந்த ஆழ்வாருக்கு பெருமை அதுன்னு சொல்லலாம். அதனாலதான் நம்ம இன்னைக்கு போய் வந்து அது சேவிக்க முடியாது. இந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரே டெக்னாலஜி ஒரு இதெல்லாம் வந்து நகரங்களா சூழ்ந்திருக்க நேரத்துல ஒரு சேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து இயற்கை சூழலோடு இருக்கிற பெருமாள் பிராட்டியை போய் சேவிச்சுட்டு வந்தா மனசுக்கு அது வந்து ஒரு இதமா இருக்கு. ஒரு இது நம்ம போறோம் இல்லையா, ஃபார் சேஞ்ச் ரிசார்ட்டுக்கு போறோம், அங்க போறோம்லாம் சொல்றோம். இந்த மாதிரி பெருமாள் வந்து இயற்கை சூழலோட இருக்கிற ஒரு திவ்ய தேசத்தை போய் கண்டிப்பா சேவிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற வேண்டுகோளோட இந்த தொடரை முடிச்சுட்டு அடுத்த திவ்ய தேசம் நீங்க சொன்ன மாதிரி பக்கத்துலேயே திரு இந்தளூர். அடுத்த திவ்ய தேசம் நம்ம சேவிக்க போறது திரு இந்தளூர். அந்த திரு இந்தளூர் திவ்ய தேசத்து அனுபவத்தோட திருப்பியும் நம்ம வந்து அன்பர்களோட இணைந்திருப்போம். நன்றி.